வணக்கம் நண்பர்களே. எந்தெந்த பொருள்களை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது என்பதை பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஒரு பொருளை பதப்படுத்தி பாதுகாத்து நீண்ட நாள்களுக்கு பயன்படுத்தி கொள்ள கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஃப்ரிட்ஜ். ஆனால் காய்கறிகள், பழங்கள், சாக்லேட், பீட்சா என எல்லாவற்றையும் ஃப்ரிட்ஜுக்குள் அடக்கி விடுகின்றோம். எந்த பொருளை எத்தனை நாட்கள் வைத்திருக்கலாம் என்பதை அறியாமல் அந்த பொருள்களையும் கெடுத்து நாம் உடல் நலையும் பாழாக்கிக் கொள்கின்றோம். ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியாகும் வாயுவானது அதிகப்படியான குளிரில் வாழைப்பழத்தின் சத்தை கெடுத்துவிடும். பழமும் அழுகிவிடும். காற்றோட்டமுள்ள இடத்தில் வாழைப்பழத்தில் வைத்திருப்பதே நல்லது. அதிக குளிர் தக்காளியின் பளபளப்பையும் சுவையையும் பாதிக்கக்கூடியது. காற்று புகக்கூடிய சாதாரண சூழலையே தக்காளி சில நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் தக்காளி சுவையும் குறையும். மூலிகைகள், கீரைகள், கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி ஆகியவற்றை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அவற்றில் சத்துக்கள் குறையும். நீர் நிறைந்த பாத்திரத்தில் இவற்றில் தண்டு பகுதியை நீரில் மூழ்கி இருக்குமாறு வைத்திருந்தாலே போதும். உலர்ந்து போகாமல் கெட்டு போகாமலும் இருக்கும். வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அழகிய நாற்றம் ஏற்படும். அதிலுள்ள போலிக் ஆசிட், குவர்சிட்டின் சத்துக்களும் குறைந்துவிடும். வெங்காயத்தை வெளியே வைத்திருந்தாலே போதும். வெங்காயம் உலர்ந்தாலும் அதன் சுவையும் சத்துக்களும் மாறாமலே இருக்கும். உருளைக்கிழங்குகளை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். இதனால் காற்றோட்டமுள்ள இடங்களில் உருளைக்கிழங்குகளை வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைப்பதால் அதனுடைய சுவையும் குறைந்துவிடும். தர்பூசணி, முலாம்பழம் உள்ளிட்ட நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை வெளியில் வைத்தாலே போதும். ஒருவேளை நறுக்கினால் 2 நாட்கள் மட்டுமே ஃப்ரிட்ஜில் வைத்திருந்து சாப்பிடலாம். அதற்கு மேல் அப்பழங்கள் நீர்த்தன்மையை இழந்துவிடும். எந்த பழத்தையும் நறுக்கிய பின்னர் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள் இருக்கும் வாயு பழங்களின் மீது படரும். இது உடல் நலத்திற்கும் கேடு விளைவிக்கும். பழங்களின் கிருமிகளின் தாக்கம் ஏற்படும். தேவையான போது பழத்தை நறுக்கி உண்பதே நல்ல பயன் கிடைக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.